100 உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறோம். இதை நல்லா 3 முறை கழுவி களைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுள்ள வச்சு எடுத்துக்கிறோம். நல்லா நீர் நிரப்பி அந்த நீரை வடிகட்டிட்டு வெறும் பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 4 முறை அரைங்க. இது 1 2 அரைப்படும். உடனே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு ஒரு 2 3 தடவை அரைக்கும்போது 3/4 பாகம் அரைஞ்சதுக்கப்புறம் 1 கப் வெல்லத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 2 3 முறை அரைச்சிங்கன்னா 1 கப்பு வெல்லத்தையும் அது இழுத்துரும். அந்த ஸ்பேச்சுலாவில் பிரட்டி கொடுங்க, கை வைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அந்த காரம் போட்டு செய்கிறோம் இல்லையா மெதுவடை, அது போல் சாஃப்டாக வராது. கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் ஏலக்காய் பொடி. 100 பருப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு. நல்லா ப்ளஃபியாக கலந்து விடுங்க, பேச்சுலாவிலே கரண்டியிலையே. இப்போ தான் நம்ம கையை வைக்கிறோம். எண்ணெயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 20% அனலாக குறைச்சிக்கோங்க. தண்ணியில் கையை தொட்டு நம்ம மெதுவடைக்கு போடுறோம் இல்லையா, அது போல் தான் கொஞ்சம் அப்படியே தொய்வாக இருக்கும் பாருங்கள் கையில். ஆனாலும் நல்லா உங்களுக்கு வடை தட்டுறதுக்கு வந்துடும். ஒவ்வொரு முறையும் தண்ணியில் கை தொட்டு ஒரு நல்லா உருட்டி அந்த பெருவிரலால் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் விட்டுருங்க. இப்போ 20% எண்ணெயிலையே நாம் வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களோட அந்த ஃப்ளேமு, அந்த சட்டியினுடைய அகலம் எண்ணெய்க்கு தகுந்தது போல் 2 3 4 5 போட்டுக்கலாம். இது பாருங்கள், அதனால தான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். நல்லா பிகினர்ஸ் கூட நீங்கள் செய்யலாம். ஆஃப் ஸ்வீட்டோட ரொம்ப ஒரு அட்டகாசமாக இருக்கும். 1 பங்கு உளுத்தம்பருப்புக்கு 1 பங்கு வெல்லம் போட்டிருக்கோம். ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வடைகள் வருது. இதுக்கு காரணம் நம்ம ஒரு 3 முறை கழுவி களைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜுள்ள 1 மணி நேரம் ஸ்டோர் பண்ணது. 1 மணி நேரங்கிறது நீங்கள் 1.5 மணி நேரம் கூட விடலாம். 2 நிமிஷம் கழித்து அப்படியே பிரட்டி கொடுத்துருங்க. அந்த பபுல்லாம் அடங்கட்டும், எண்ணெயும் குடிக்காது. 100 பருப்பு போட்டது கிட்டத்தட்ட ஒரு 15 வடைகள் வரும். பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அருமையாக இருக்கும் ருசி. இந்த வெள்ளை வடை எங்களவங்களில் ரொம்ப பிரசித்தம். அப்போல்லாம் ஃப்ரிட்ஜு இல்லாத காலத்தில் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆட்டுக்கல்ல போட்டு அது தொய்வாக போயிடும். உளுந்த வடையே உங்களுக்கு கொஞ்சம் சரியாக இது பண்ணலன்னா வராது இல்லையா, அது போல். ஆனால் இப்போ ஃப்ரிட்ஜு வந்ததுலேருந்து இப்போ ஒரு 40 வருட காலமாக நாங்களே ஃப்ரிட்ஜுள்ள உளுத்தம்பருப்பை ஸ்டோர் பண்ணி பண்ணுறதால சும்மா சர்வசாதாரணமாக எங்களவங்களில் நாங்கள் அதை பண்ணிடுறோம். இது ரொம்ப ஒரு அட்டகாசமான சுவையாக இருக்கும். ஒரு ஆஃப் ஸ்வீட்டோட இது ஒரு ஆர்ட் போல தான். ரொம்ப அருமையாக இருக்கும். செய்ய இதுவரையிலும் செய்துக்கிட்டு இருந்தவங்க இது போல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊற வச்சு செய்கிறீங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அப்படி செய்யுங்க. இல்லை இதுவரையிலும் வெள்ளை வடைங்கிறது ஒன்று எங்களோட இதுக்குள்ளே வரல, எங்கள் ஜோனுக்குள்ளே வரலங்கிறவங்களும் இந்த வெள்ளை வடை செய்து பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும். எண்ணெய்லாம் இழுக்காது. ஏன்னா நம்ம அந்த ஃப்ரிட்ஜுள்ள உளுத்தம்பருப்பை ஸ்டோர் பண்ணுறதால. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.